எப்போயாவது ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாக்கவே பண்ணிவிட்டு ஒரு சர்டன் ஹார்ஸ்க்கு அப்புறம் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கலாம், இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கலான்ட்டு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹிட் பேக் ஆகுதா? ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்டில் இருக்கும் போது நம்மளோட பிரெயின் அப்படிங்கிறது சர்வைவல் மோடுக்கு போயிடும், ஸ்மார்ட் ரிப்ளை மோடில் இருக்காது. ஸோ ஒன்ஸ் திங்ஸ்லாம் காம் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட லாஜிக்கல் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து கிக்கின் ஆகும். ஸோ நம்ம திருப்பியும் அந்த சீனை ரீப்ளே பண்ணி பார்த்துட்ருப்போம். சடனாக நம்ம தான் ஷேக்ஸ்பியர் ஆயிரும் வெதன்ஸோட. ஒரு ஃபைட் முடிஞ்சிருச்சு, அதுலேருந்து நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக வாக்கவே பண்ணுறீங்க அப்படின்னா, அண்ட் தென் பேம் ஒரு 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஷவர் பண்ணிகிட்டு இருக்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் கோர் பண்ணிகிட்டு இருக்கும் போதோ நமக்கு வந்து தோணுது, இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம். வை டஸ் திஸ் ஹேப்பன்? ஏன்னா சைக்காலஜியில் அது ஓன் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. பிரெயின் அப்படிங்கிறது ஃபைட் மோடில் இருக்குது. கான்ஃப்ளிக்ட் அப்போது நம்மளோட பிரெயின் வந்து அமிக்டலா அப்படிங்கிற ஒரு பார்ட்டை ஆக்டிவேட் பண்ணும். இது வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் சென்டர். ஸோ எமோஷ்னல் ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது டேக் ஓவர் ஆகிட்டு நம்மளோட ரேஷ்னலான திங்கிங், நம்மளோட க்ரியேட்டிவிட்டிவான ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே வந்து ஹோல்ட் ஆகிட்டு நம்மளோட எமோஷன் தான் டேக் ஓவர் பண்ணுது. ஒன்ஸ் யூ ஆர் காம், நம்மளோட ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற லாஜிக்கல் பிரெயின் வந்து திருப்பி கம்பேக்ஸ் ஆன்லைன். நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், ரீப்ளே பண்ணி எந்த சொல்யூஷன் வந்து இந்த இடத்துல என்ன பாயிண்ட் வச்சா நம்ம ஆர்குமெண்ட்டில் வின் ஆகிருப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடுறோம். பட் டூ பேட், அந்த கான்ஃப்ளிக்ட் எப்போது முடிஞ்சிருச்சு. எதுக்காக நம்ம திரும்பி ஓவர் திங்க் பண்ணுறோம்? எதுக்கு இதை ரீப்ளே பண்ணிகிட்டே இருக்கும் இந்த ஆர்குமெண்ட்ஸை? ஏன்னா ஒரு க்ளோஷருக்காகவும் ஒரு கண்ட்ரோல் சீக் பண்ணுறதுக்காகவும் தான். தென் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி டேக்கிள் பண்ணுங்கிற ஒரு ரிஹர்ஸ்க்காகவும் தான். தென் இந்த எமோஷ்னல் லாஸை நம்ம இந்த விதத்தில் ரீரைட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இட்ஸ் அவர் பிரெயின்ஸ் வே ஆஃப் ப்ரொடெக்டிங் அவர் செல்ஃப் ஒர்த். Found this interesting? Follow us for more.